ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக என்ஜினியரிங் மேத்ஸ் 1க்கு தேவையான சில வீடியோஸ் இல்லை கம்ப்ளீட்டாக தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்க போகிறேன். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டா ஐடி லிங்க்கும் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் மேத்ஸ் 1 ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா இப்போ என்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க முடிக்கும்போது நான் என்ஜினியரிங் போர்ஷனை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் ஃபஸ்ட்டு கிளாஸு கொடுக்க போகிறேன். டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஃபங்க்ஷன்கிறது ஒரு ரூல், அவ்வளோதான். ஃபங்க்ஷன்கிறது என்னது? ஒரு ரூல். டி டு இ. டிங்கிறது டொமைன், இங்கிறது இதை டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம கோடொமைன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன அப்படின்னு தெரியணும். எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், எங்கேருந்து டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது டொமைன், எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது கோடொமைன். சரியா? டொமைன். இதில் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 × 0 + 1, 2 × 0 + 1 = 1. f of 1 is equal to 2 into 1 plus 1 equal to 2 plus 1 3. f of 1 is equal to f of 2 is equal to 2 into 2 plus 1. அப்போ 4 plus 1 equal to என்னது? 5. ஒரு ரூலில் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது தான் என்னது நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன். சரியா? ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்கேன். இதில் நம்ம பேசிக்காக நம்பர் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்கிறத நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்கிறது என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸில் என்ன இருக்கும்? நான் ஜீரோ இன்டிஜர்ஸ் இருக்கும். 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. m2 3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படி இருந்துகிட்டே இருக்கும். சரியா? அடுத்து இது நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்தது இசட். இசட்டுங்கிறது என்னன்னா இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிஜர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் இருக்கும், 0 இருக்கும். 0 1 2 3 எக்ஸெட்ரா. இந்த பக்கம் -1 -2 -3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இருக்கும். இது என்னது? இதுக்கு பேர் என்னது? இன்டிஜர்ஸ். சரியா? இதுக்கு பேர் இன்டிஜர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, இன்டிஜர்ஸ்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x². எங்கே? இசட்ல. எஃப் எங்கேருந்து எங்கே? இசட் டு இசட். இப்போ எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு என்னது? 0. சரியா? எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? -1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு என்னது? 1² ஈக்குவல் டு 1. சரியா? இது அதாவது இந்த ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு யூனிக் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கணும். எந்த ஒரு எக்ஸ் டிஃபைன் பண்ணாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு யூனிக் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒரு இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லியாச்சு. இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்ன, கோடொமைன் என்னன்னு நான் சொன்னேன். அப்படிதானா? இதில் டொமைனும் இசட் தான், கோடொமைனும் என்னது தான்? இசட் தான். சரியா? இதுக்கு அடுத்தது ரேஞ்ச்னா என்ன, இமேஜ்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். இமேஜ்னா என்னது? 0வோடைய இமேஜ். பாருங்க, இதை எப்படி படமாக போட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்கே 0 1 2 3 எக்ஸெட்ரா இருக்கு. 0வோட இமேஜ் என்னது? 0வோடைய இமேஜ் 0 எங்கே மேப் ஆயிருக்கு? 1க்கு மேப் ஆயிருக்கு. 1 எங்க மேப் ஆயிருக்கு? 3க்கு மேப் ஆயிருக்கு. 1 3க்கு மேப் ஆயிருக்கு. 2 எங்க மேப் ஆகுது? 5க்கு மேப் ஆகுது. இதைத்தான் இந்த 0வோட இமேஜ் என்னது? 1. 1ஓட இமேஜ் என்னது? 3. 2ஓட இமேஜ் என்னது? 5. சரிதானா? இதைத்தான் நம்ம இமேஜ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ ரேஞ்ச்னா என்ன? இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் இமேஜஸ். ரேஞ்ச் செட்டுங்கிறது என்னது? இந்த கலெக்ஷன். ரேஞ்ச் இங்கே இமேஜஸ் பார்க்குறீங்க இல்லையா?
அது அவ்வளோத்துடைய கலெக்ஷனை தான் நம்ம இந்த ரேஞ்சு செட் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்துடைய கலெக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரேஞ்சு செட் அப்படின்னு சொல்கிறோம். சரிதானா? இதில் வந்து நீங்கள் இப்படியே ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே என்ன செய்யும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேஞ்சு செட்டு. இப்போ இந்த செட் எடுத்துக்கோங்க. இந்த செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 0, -1, -1, -2, -3 எக்ஸெட்ரா இருக்குது. இங்கே +1, +2, +3. அதே மாதிரி இங்கேயும் 0, -1, -2, -4. அங்கே ஃபுல்லாகவே ஸ்கொயர்ஸாக தானே இருக்குது, ஸ்கொயர்ஸாக இருக்குது. அதனால நம்ம என்ன கூட போட்டுக்கலாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக போட்டுக்கலாம். 1, 4, 9 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ 0வோட இமேஜ் என்னது, 0 தான். 1ஓட இமேஜ் என்னது, 1. -1ஓட இமேஜ் என்னது, 1. 2ஓட இமேஜ் என்னது, 4. -2ஓட இமேஜ் என்னது, 4. 3ஓட இமேஜ் என்னது, 9. -3ஓட இமேஜ் என்னது, 9. சரியா? அப்போ ஒரு எலமெண்ட், ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு இமேஜ் கேட்டா அது என்னது, அது இமேஜ். ஒரு பர்டிகுலர், அது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் எங்க மேப் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, இமேஜ். அப்படி இல்லாம ரேஞ்சுக்கும் இமேஜுக்கும் வித்தியாசம் தெரியணும். ரேஞ்சுங்கிறது என்னது, ஒரு செட். ரேஞ்சு, இதனுடைய ரேஞ்சு செட் என்ன, இதோட ரேஞ்சு செட் என்ன, 0, 1, 4, 9 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த ரேஞ்சு செட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா 1, 0, 1, 4, 9 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதுதான் ரேஞ்சுக்கும் இமேஜுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட். இதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபங்க்ஷனை நம்ம லிட்டரலாக சொல்லலாம், கிராஃபிக்கலாக சொல்லலாம், அல்ஜீப்ரிக்கலி சொல்லலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதில் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன், எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா என்ன, எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்னா என்ன. முதல்ல எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்னா என்ன, y ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 1, y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் 2x பிளஸ் 2. இதெல்லாம் என்னது, எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். ஒய்யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா நம்ம சொல்றோம். அப்படி சொன்னோம்னா அதுக்கு பேர் என்னது, எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். ஒய்யையும் எக்ஸையும் நம்மளால பிரிச்சு சொல்ல முடியல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது, இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இதுல நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒய்யையும் எக்ஸையும் பிரிச்சு தனித்தனியா சொல்ல முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது என்னது, இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இது என்னது, எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். ஒய்யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம்னா அது எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன், ஒய்யையும் எக்ஸையும் பிரிக்க முடியாம இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது, இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். சரிதானா? அப்ப இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா என்ன, எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு நம்ம அடுத்தால சொல்ல போறோம். இப்போ பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் f of x is equal to x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. f of ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து f of x is equal to x ஸ்கொயர். f எங்கேருந்து எங்க, z இருந்து z-க்கு. இதனுடைய ரேஞ்ச் என்ன, இல்லைன்னா இதெல்லாம் வந்து இதை நம்ம எப்படி கிராஃப்ல பிளாட் பண்ணலாம், இதை எப்படி கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். பாருங்க, கிராஃப்ல பிளாட் பண்றதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும், எக்ஸுக்கும் f of x-க்கும் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். z to z, அப்போ 0, 1, 2, 3 எக்ஸெட்ரான்னு இங்க இருக்கும். இங்க -1, -2, -3 எக்ஸெட்ரான்னு இந்த பக்கம் இருக்கும். சரியா? நான் இப்போ இமேஜஸ் எழுதுறேன் பாருங்க. இமேஜஸ் வரிசையா எழுதிட்டே வரேன். f of 0, f of 0 is equal to என்னது, 0. f of 1 equal to 1. f of 2 4. f of 3 9. இங்க f of -1, -1 ஸ்கொயர் 1 தான். -2 ஸ்கொயர் எவ்வளவு, 4. -3 ஸ்கொயர் எவ்வளவு, 9. சரியா? நாம இப்போ கிராஃப் போட போறோம். கிராஃப் நம்ம 10th 12th எப்படி கிராஃப், 10th எப்படி கிராஃப் போட்டோமோ அதே மாதிரி தான். இது x வேல்யூ, இது y வேல்யூ. சரியா?
இது 0 1 2 3 4 5 6 7 8 9 வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெருசாக போட்டோம்னா இங்கேயும் மேலேயும் அதே மாதிரி நம்ம என்ன இது வரைக்கும் வச்சுக்கலாம், 9 வரைக்கும் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் நான் போட்டுருக்கேன். 9 வரைக்கும் என்ன செய்ய போகிறேன், போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியாக இப்போ கிராஃப் போடுறதுக்கு புரியும். இதில் பாருங்கள், இங்கே -1 -2 -3 -4 எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்போது நான் இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ, 0, 0 இந்த இருக்குது இந்த பாயிண்ட். அடுத்தது 1, 1 இந்த இருக்கு. 1, இதை கொஞ்சம் கூட பெருசாக போடுவோமே. 1 2 3 4 எக்ஸட்ரா. இது வந்து 1, 1. அடுத்தது என்னது 2, 4 இந்த இருக்கு. 2, 4. அடுத்தது என்ன 3, 9 இந்த இருக்கு. 3, 9 சரியா. 3, 9. இப்போ அடுத்தது -1 இங்கே வாங்க. -1, 1 எக்ஸில் -1 ஒய்யில் 1. அப்போ -1 1. அடுத்தது -2 இந்த இருக்கு. -2 இங்கே என்னது 4. -2லேருந்து இங்கே 4 சரியா. -2லேருந்து 4. அடுத்தது -3 எங்க 9 ரைட்டா. இப்போ நம்ம இப்போ வச்சிருக்கிற புள்ளி எல்லாம் ரவுண்ட் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுங்க, கர்வ் எப்படி இருக்குன்னு கிடச்சிடும். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். நான் ரஃபாக போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா கிராஃபில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்கிறோம் தெரிஞ்சிடும். சரிதானா. ஒரு கிராஃபை ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தோன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கிராஃபில் பிளாட் பண்ணணும், இதுதான் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ இதனுடைய ரேஞ்ச் செட் என்ன, இதனுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா f(x)ல் என்ன வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதான் ரேஞ்ச். ரிப்பீட்டடாக எழுத வேண்டாம், ஒரு தடவை எழுதினா போதும். 0 1 4 9 எக்ஸெட்ரா. இதுதான் என்னது ரேஞ்ச் செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோடமைன் என்னது Z தான். ஆனால் ரேஞ்ச் செட் என்னது 0 1 4 9 எக்ஸெட்ராங்கிறது தான் நம்முடைய ரேஞ்ச் செட்டு. சரிதானா. அப்போது டொமைனை ஒரு இதை கொடுத்துட்டு அதனுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா அதனுடைய கிராஃபை பிளாட் பண்ணுங்க, அந்த கிராஃபை வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி என்ன செய்திடலாம், வரைஞ்சி காட்டிடலாம். சரிதானா. இன்னும் ஃபர்தராக இதில் ப்ராப்ளம்ஸ் போடும். பாருங்கள், இந்த ப்ராப்ளம்ஸுக்கு மொதல் 3 ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம டொமைன் ரேஞ்சு ரெண்டுமே கண்டுபிடிக்க போகிறோம். மீதி உள்ள ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் ரேஞ்ச் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா f(x) = 1 + x². f(x) = 1 + x² அப்படின்னா நீங்கள் x f(x) போட்டுக்கோங்க. 0 1 2 3 4 எக்ஸெட்ரா. இங்கே -1 -2 -3 எக்ஸெட்ரா. சரியா. எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா f(x) என்னது 1. எக்ஸுக்கு 0 போட்டால் f(x) = 1. எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா 1 + 1 என்னது 2. அடுத்தது எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா 1 + 4 2² இல்லையா 4 1 + 4 5. எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா 1 + 3² 9. 1 + 9 வந்து 10 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்படி போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு -1 போட்டிங்கன்னா 1 + 1 என்னது தான் 2 தான். அடுத்தது x = -2 போட்டிங்கன்னா அதே மாதிரி என்ன தான் வரும் 5 தான் வரும். அதே மாதிரி இங்கேயும் 10 தான் வரும். சரியா. இப்போது ரேஞ்சு செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு செட்டு நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். -∞ to ∞ ரேஞ்சு. இது என்ன இது வந்து டொமைன். டொமைனில் நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யுது, f(x) வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அப்படின்னா இது டொமைன் வந்து என்னது தான் -∞ to ∞ தான். அடுத்தது ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேஞ்சு அல்லது கோடொமைன் அப்படின்னு ரேஞ்சோ கோடொமைனோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. 0, ∞ அவ்வளவுமே எப்படி தான் இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்குது. பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா 0க்கு பிறகு எங்கே வரைக்கும் ∞ வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் எடுக்கலாம். 0க்கு பிறகுன்னு கூட இன்னும் சொல்கிறத விட
0 இப்படியும் சொல்லலாம். கோடமைன் வந்து 0 to infinity சொல்லலாம். கோடமைன் நீங்க படம் போட்டீங்கன்னா டொமைன் வந்து -infinity to infinity என்ன வருது? இங்க வந்து 1 2 5 10 இப்படி பாசிட்டிவ் சைடா தான் இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்குது வேல்யூ? 1ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ இத நம்ம 1 to infinity அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இத கோடமைன் என்ன செஞ்சுக்கலாம்? ரேஞ்ச் செட் வந்து 1 to infinity 1ல இருந்து எது வரைக்கும் வேணாலும் 1 to infinity என்ன வேல்யூ வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்? கோடமைன்ல சொல்லிடலாம். ரேஞ்ச் வந்து 1 to infinity. சரியா? ரேஞ்ச் வந்து 1 to infinity. இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராப்ளத்துல நம்ம டொமைன்ல வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்க முடியாது. ஏன் டொமைன்ல நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா டொமைன்ல நெகட்டிவ் வேல்யூஸ் 5x plus 10 ரூட் ஆஃப்னு இருக்கு. அப்போ ரூட்டுக்குள்ள உள்ள வேல்யூ கட்டாயமா greater than or equal to 0வா தான் இருக்கணும். greater than or equal to 0வா இருந்தா தான் நம்மளால பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 5x greater than or equal to -10 x greater than or equal to -2 -10 by 5 -2ன்னு வந்துடும். பாத்தீங்கன்னா x 0 -1 -2 -2க்கு பிறகு greater than or equal to அப்ப -2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளுக்கு டொமைன்ல என்ன வேல்யூ கொடுக்க முடியும்? -2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் டொமைன்ல. சரியா? ரேஞ்ச் எப்படி இருக்கும்? ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு போட்டு பார்ப்போம். ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க x f of x xக்கு -2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்ப -2 -1 0 1 2 3 எக்ஸெட்ரா. xக்கு நீங்க -2 கொடுத்தீங்கன்னா xக்கு -2 கொடுத்தீங்கன்னா f of x என்ன ஆயிடும்? 0. -2 into 5 -10 னா -10 plus 10 0 வந்துரும். xக்கு -1 கொடுத்தீங்கன்னா 10 minus 5 5. xக்கு 0 கொடுத்தீங்கன்னா root of 10. xக்கு 1 கொடுத்தீங்கன்னா root of 15. xக்கு 2 கொடுத்தீங்கன்னா root of 20. அப்போ ரைட் f of x எப்படி இருக்கு? 0 to infinity. f of x ரேஞ்ச் எப்படி இருக்கு? ரேஞ்ச் வந்து 0 to infinity. 0வும் இருக்கு. 0வும் இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் க்ளோஸ்டா போடணும். லெஃப்ட் ஹேண்ட் இப்படி போட்டோம்னா அந்த இன்ஃபினிட்டி இல்லைன்னு அர்த்தம். இப்படி இந்த பக்கம் சதுரம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டோம்னா அந்த 0 இன்க்ளூட் ஆகுதுன்னு அர்த்தம். 0, இன்ஃபினிட்டி இப்படி போட்டோம்னா 0 இன்க்ளூட் ஆகலை, 0க்கு பிறகு உள்ள வேல்யூஸ் வருதுன்னு அர்த்தம். இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0வும் இன்க்ளூட் ஆகுது. ஏன்னா f of xல நம்மளுக்கு என்ன இருக்கு? 0வும் இருக்கு. அப்ப ரேஞ்ச் செட் வந்து லெஃப்ட் க்ளோஸ்டு ரைட் ஓப்பன் அப்படின்னு நம்ம இதை வாசிப்போம். எப்படி வாசிக்கலாம்? லெஃப்ட் க்ளோஸ்டு ரைட் ஓப்பன். இது வந்து டொமைன் வந்து -2 இன்ஃபினிட்டி. ரேஞ்ச் வந்து என்னது? 0 இன்ஃபினிட்டி. சரிதானா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. f of x is equal to 4 by 3 minus x. f of x என்ன கொடுத்திருக்கு? 4 by 3 minus x கொடுத்திருக்கு. f of x வந்து 4 by 3 minus x. இதுல xக்கு 3 போட்டா f of x tends to infinity ஆயிடும். அப்படின்னா xக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? 3 போடக்கூடாது. xக்கு 3 தவிர என்ன வேல்யூனாலும் என்ன செய்யலாம்? டொமைன்ல கொடுக்கலாம். அப்படின்னா இந்த இருக்கு லைன் எடுத்துக்கோங்க. 0 1 1 2 3. அப்போ இந்த 3 மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. இங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். இங்க இது -infinity வரைக்கும். இங்க -infinity-ல இருந்து 3 கிடையாது. அதுக்கப்புறம் 3 விட்டுட்டு 3க்கு வலது பக்கம் ஃபுல்லா இந்த 3 மட்டும்தான் கிடையாது. 3, இன்ஃபினிட்டி. இதுதான் என்னது? டொமைன்ல வரும். -infinity-ல இருந்து 3க்கு முன்னால வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த 3 விட்டுட்டு 3க்கு பிறகுல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இதுதான் நம்மளுக்கு என்ன இருக்க முடியும்? டொமைன்ல இருக்க முடியும். டொமைன்ல x = 3 போட்டா அது என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டின்னு வந்துடும். சரிதானா? x = 3 போட்டா அது இன்ஃபினிட்டின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனால நம்ம அதை என்ன செய்ய முடியாது? போட முடியாது.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரேஞ்ச் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி 3 வரைக்கும் எங்கே வேணால் போடலாம். அப்போது எக்ஸுக்கு வந்து 3யை மட்டும் விட்டுட்டு மற்றதை போடுவோம். -3, -2, -1, 0, 1, 2, 4, 5, 6 எக்ஸெட்ரா. 3 மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யாது, கிடையாது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3 போட்டிங்கன்னா -3 போட்டிங்கன்னா 3 + 3 4/6 வரும். 4/6 2/3 f of x. x equal to -2 போட்டிங்கன்னா 3 - of -2 +2 ஆயிடும். 3 + 2 அப்போ 4/5. x equal to -1 போட்டிங்கன்னா 4/4 1 வந்துடும். x equal to 0 போட்டா 4/3. x equal to 1 போட்டா 4/2. வேல்யூஸ் எப்படி இருக்கு, எது வரைக்கும் இருக்கு? 0வை தவிர எல்லா நம்பர்ஸுமே இருக்கு. 0வை தவிர எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸுக்கு டினாமினேட்டர் என்ன செய்யக்கூடாது, 0 வரக்கூடாது. 0வை தவிர மற்ற எல்லாமே இருக்கு. அப்படின்னா -∞, 0 and 0, ∞. இங்க எழுதணும் இல்லையா, -∞, 3, 3, ∞. அதே மாதிரி டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது. அப்படின்னா -∞ இருந்து நெகட்டிவ்ல என்ன வேல்யூ வேணாலும் வரலாம், பாசிட்டிவ்ல என்ன வேல்யூ வேணாலும் வரலாம். 0 மட்டும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதுதான் நம்ம இதனுடைய ரேஞ்ச் செட்டாக இருக்கும். -∞, 0 யூனியன் 0, ∞. சரியா? -∞, 0 யூனியன் 0, ∞. சரிதானா? இதுதான் நம்மளுக்கு டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். அடுத்து மீதி உள்ள ப்ராப்ளம்ஸ்க்கு ரேஞ்சு செட்டை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய டெலிகிராம் இல்லை, என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இன்ஜினியரிங் மேத்ஸ் 1க்கான வீடியோஸ் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்ஸ் 1 ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம். இதில் கண்டினியூஷன் இதில் ஒரு 5 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த 5 ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நாளைக்குள்ள வீடியோவில் கொடுக்க போகிறேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.